ராமா, இவர் ஒரு சிக்ஷிகா, பிரம்ம ஞானி, கார்கி வாச்சக்னவி, மக்களின் முன்னேற்றத்தின் மீது அக்கறை கொண்டவர், விவாதம் செய்வதிலும் விருப்பம் கொண்டவர். யசஸ்வி பவ. தாம் கௌதமரின் சாபம் பெற்ற மனைவி மாதா அகலிகைக்கு விமோச்சனம் நல்கியதேன்? காரணம் அது என் கடமையாகும். அவரோ பாவம் இழைத்தவர், பெரும் தவறினை புரிந்தவர். தவறு புரிவதால் ஒருவர் பாவம் இழைத்தவர் அல்லர். மகரிஷி கௌதமரின் வாக்கின்படி தேவியின் சாப விமோசனம் ரகுகுலத்தவனால் நிகழும் என்பதை அறிந்தேன். தம் மனதில் அச்சம் எழவில்லையா? தேவி அகலிகைக்கு விமோச்சனம் நல்குவதால் தாம் தம்முடைய வாழ்வில் துர்பாக்கியம் பெற்றவராவீரே? பாக்யம் துர்பாக்கியம் அறியேன் மாதா. கர்ம பலன் மீது நான் நம்பிக்கை கொண்டவன். தம்மிடம் மனதின் ஐயம் ஒன்றை வினவுகிறேன். ஒரு நங்கையை வதைத்து மற்றவரை தாம் ரட்சித்தீர்கள். அவ்வகையில் தேவியை ரட்சித்தது தாடகையை வதைத்த தவறிலிருந்து முக்தி பெறுவதற்கானதா? தாடகையை வதைத்தது உசிதமான செயலா? தர்மத்தின் வழி தவறினாள் தாடகை. ரிஷி முனிவரை வதைத்து வனங்களை அழித்தாள் அவள். அவள் பிறப்பே அரக்க குணம் அல்லவா? அது அவளுடைய தர்மமாகும். விளைந்தது அவளின் கர்ம பலன் மாதா. ராமன் ஆற்றியது அவனுடைய தர்மமாகும். ஆற்றிய கர்மத்திற்கான பலனையும் தாம் அனுபவிப்பீர்களா? சந்தேகமே வேண்டாம். நங்கையை வதைத்த வேதனை ஹிருதயத்தை வியாபிக்கவில்லையா? இல்லை மாதா. அநீதி இழைப்போர் எவராயினும் ஆண் பெண் என்று வேறுபடுத்துவது இயலாது. ஆற்றப்படுவது துர்ச்செயல், அகிலத்தையும் அமைதியையும் குலைக்கும் செயல். ஓங்கும் அதர்மத்தை அழிப்பது தர்மத்தின் கடமை. தேவி, தாம் ராமனுடன் விவாதம் புரிய எண்ணுவது வீண் முயற்சி என தோன்றுகிறது. தாடகை என்பவள் வதைக்கப்பட்டாள் என்றறிந்ததும் மனம் வெகுவாய் வேதனை கொண்டது. ஆம், அவள் ஒரு ராட்சசியே. இருப்பினும் அவள் ஒரு ஸ்திரீ. நானும் ஒரு நங்கை எனும் காரணத்தால் நங்கையான தாடகை பற்றி எவரும் அறிய முற்படாமலேயே வதைக்கப்பட்டாள் என அறிகிறேன். தாடகை வதம் பற்றி அறிந்த சில தினங்களில் அச்செயல் புரிந்த ராஜகுமாரனே தேவி அகலிகைக்கு உயிரளித்தார் என உணர்ந்தேன். அக்கணமே என் எண்ணத்தில் மாறுதல் உருவானது. தாம் ஒரு உதாரணப் புருஷர். அகிலத்தில் வியாபித்துள்ள சமுதாய வழக்கங்கள் பற்றி தாம் கவலை கொள்ளாது, கர்ம பலன்களை பற்றி தாம் சிந்திக்காது, உசிதம் எதுவோ அதை நிகழ்த்தி உள்ளீர்கள். வீரம், ஞானம், சமுதாய உணர்வு, எண்ணற்றவர் இவை போன்றவற்றில் உயர்ந்து நிற்பது உண்மை. இருப்பினும் கூறிய இந்த 3 குணங்களும் ஒருவரிடத்தில் உறைந்திருப்பதை முதல் முறையாக காண்கிறேன். வாழ்வில் தாம் நலன் பெறுவீர்கள்.